வணக்கம். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், குற்றங்கள் நம்முடைய தனிப்பட்ட அற்ப சுகத்திற்காக நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. இன்றைக்கு குடிப்பழக்கம் என்பது தமிழகத்தில் இன்றைக்கு அநேக மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு இந்த மதுவை தொடாத நபர்களே கிடையாது. ஆனால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மதுவை வாங்கி அருந்துவதால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? நமக்கு என்ன பலன் இருக்கிறது? இதனால் என்னுடைய பணம் செலவாகிறது. இதனால் என்னுடைய உடம்பு கெட்டு போகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் குடித்துவிட்டு விபத்தில் மரணித்திருக்கிறார்கள். தன்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு, லிவர் பாதிக்கப்பட்டு, பக்கவாதம் வந்து ஒரு கை இல்லை ஒரு காலோ வர முடியாமல் இன்றைக்கி படுக்கையாக கிடக்கிறார்கள். காரணம் மதுவால் வந்த வினை. புகையிலை, பீடி, சிகரெட்டு, கஞ்சா போன்ற புகையிலையை நாம் உட்கொள்வதால் அதனால் வரக்கூடிய நோய்கள் என்ன? கேன்சர், புற்றுநோய் முதற்கொண்டு வருகிறது. இதனால் நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் இன்றைக்கு நடுத்தரவில் நிற்கக்கூடிய நிலைமையை காண முடிகிறது இல்லையா? நம்முடைய குழந்தையை நல்லா படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மதுவால் பாதிப்படைந்து நாம் படுக்கிற பொழுது, நாம் மரணிக்கிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பிள்ளையுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது, பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா அந்த குழந்தையும் குடும்பத்தையும் யார் பார்ப்பது? இந்த அரசாங்கம் பார்க்குமா? இல்லை நீங்கள் இத்தனை நாளாக குடிச்சிட்ருக்கீங்க, அந்த காசை அவங்க கொடுப்பாங்களா? கிடையாதுங்க. நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, 1000, 2000, 3000 சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் வருகிற வழியிலே அதை காலி செய்து கொண்டு வருகிறோம். பின்பு வீட்டில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் அவர்கள் எதை சாப்பிடுவார்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு இதனால் எத்தனை குழந்தைகள், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பசியும் பட்டினியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழக அரசு ஒரு பொழுதும் மதுபான கடைகளை அடைக்க மாட்டார்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும். இதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு ஒரு லாபம் கிடையாது. நான் நல்ல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இதை நான் ஏன் குடிக்கணும்? இதை குடித்து என்னோடய உடம்பை நான் ஏன் கெடுக்கணும்? இதனால் என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் என்னைக்கு சிந்திக்கிறோமோ அன்று தான் நாம் முழுமையாக இந்த புகையிலிருந்து வெளியேற முடியும். மதுபானத்தை விடுங்கள், மதுபானத்தை அருந்தாதர்கள். நம்மை நம்பி நம்ம குடும்பம், பிள்ளைகள் இருக்கிறது என்பதை சிந்தியுங்கள். தமிழகத்திலே அநேகமான விதவைகள் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். தமிழக அரசு சிந்திக்காது, செயல்படாது, மக்களுக்கான ஆட்சியையும் செய்ய மாட்டார்கள். மக்கள் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும்.